நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிப்பாளையம் கிட்னி விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். நாகேந்திரன், கூடுதல் விவரம். பள்ளிப்பாளையம் கிட்னி விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பார்த்தோமேனால் கனிமொழி, IPS அலுவலர் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழுவானது அமைப்பது தொடர்பாக டிஜிபியிடம் விளக்கம் பெற்று நீதிமன்றத்தில் உத்தரவானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தோமேனால் பரமக்குடியைச் சேர்ந்த சக்தீஸ்வரன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் வெளிச்சத்திற்கு வந்துள்ள சட்டவிரோத சிறுநீரக விற்பனை மோசடி மிகவும் தீவிரமானது என்றும், பள்ளிப்பாளையத்தில் உள்ள விசைத்திரி தொழிலாளர்கள் மற்றும் சாய ஆலைகளில் வேலை செய்யும் ஏழை தொழிலாளர்களை தரகர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் மருத்துவமனை அதிகாரிகள் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட வளமைப்பில் சுரண்டப்பட்ட சிறுநீரக தானம் பெறப்பட்டவைகள் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும், இடைத்தரகர்கள் சிறுநீரகத்திற்கு 5 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை வழங்கி அதற்கான ஒப்புதல் செய்திருப்பதாகவும், கிட்டத்தட்ட 1994 மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று அறுவை சிகிச்சை சட்டத்திற்கு எதிரானது என்றும், ஆனால் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சியினர் தொடர்பு உள்ளதாகவும், இந்த வழக்கை மாநில காவல்துறை விசாரணை செய்தால் விசாரணை நேர்மையாக இருக்காது எனவும், இந்த வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்குகள் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், அருள் முருகன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையிலே தொடர்ந்து நீதிபதிகள் ஏன் இதுவரை குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என கேள்வி எழுப்பினர். அதற்கு அரசு தரப்பில் இதுபோன்ற வழக்குகளில் புகார் அளிக்கப்பட்டால் மட்டுமே குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் நீதிமன்ற உத்தரவு உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு நீதிபதிகள் இந்த வழக்கில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அது தெரியவந்த பின்னரே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும், வழக்கு பதிவு செய்வதில் உரிய வழிகாட்டுதல்கள் பின்பற்றியிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர். தொடர்ந்து பள்ளிப்பாளையம் கிட்னி விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டனர். தொடர்ந்து IPS அலுவலர்கள் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பது தொடர்பாக டிஜிபியிடம் விளக்கம் பெற்று நீதிமன்றத்தில் தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கை பிற்பகல் 3 மணிக்கு ஒத்திவைத்திருக்கின்றனர். கனிமொழி, வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.